ஹலோ 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 சொல்லுங்க யாரு? நிஷா பேசுகிறேன். நிஷாவா? ஆமாம், சென்னை நிஷா பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தெரியுதா? சென்னை நிஷாவா? ம் சொல்லுங்க. இந்நேரத்துக்கு என்ன கால் பண்ணியிருக்கீங்க? மணி 12 மணி ஆச்சு. இல்லை, உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு ரொம்ப நாளாவே. அதனால தான் சரி பேசணும்னு நினச்சேன். அதனால கால் பண்ணேன். என்னவா திடீர்னு? சும்மா தான் ரொம்ப நாள் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி இப்போதான் எனக்கு இடையில எனக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுச்சு, பேச முடியல. இப்போ பேசணும்னு நினச்சேன், அதனால தான் பேசினேன், ஃபோன் பண்ணேன். நம்பர் எப்படி உங்களுக்கு தெரியும்? நம்பர் நான் நம்பர் ஒருத்தவங்க வாங்கினேன். அதெல்லாம் எதுக்கு சொல்லுங்க. எனக்கு பேசணும்னு தோன்றப்போ, வேணும்னு தோணப்போ நான் நம்பர் வாங்கி பேச மாட்டேனா? உங்களுதான் எல்லாம் மறந்து போச்சு. உங்ககிட்ட இருந்தெல்லாம் பேசாம இருக்கணும், உங்களை மாதிரி ஆள்கிட்ட இருந்தெல்லாம் தள்ளி இருக்கணுன்றக்காண்டி தான் நான் நம்பரவே மாத்திருந்தேன். எப்படி உனக்கு நம்பர் கிடைச்சது? முதல்ல யார் கொடுத்தா? நான் யார்கிட்டே இருந்து வாங்கினேன், அதை விடுங்க. சரி, நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்க நல்லா இருக்கிறது? உங்களெல்லாம் நம்பி போனப்ப, உங்களெல்லாம் நம்பி அது எனக்கு பேச வரல. நேர எதுக்கு இந்நேரத்துக்கு எதுக்கு கால் பண்ணியிருக்கீங்க? எனக்கு உங்க ஞாபகம் வந்துச்சு. சரி உங்களுக்கு கால் பண்ணி பேசணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நாளாவே. சரி, சில பிரச்சனையால என்னால இப்ப பேச முடியல. அதனாலதான் இப்ப கால் பண்ணணும்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. சரி கால் பண்ணேன். ரொம்ப நாளா நிம்மதியா இருந்தேன். உன் குரல் எல்லாம் கேட்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா லைஃப்ல. நான் அப்படி எதுவுமே பண்ணவே இல்லை, நீங்க கேட்க கூடாதுன்றது அளவுக்கு. நீங்க தான் நிறைய எனக்கு துரோகம் பண்ணிட்டு போங்க. நான் ஏதாச்சும் உங்களுக்கு எதனாச்சும் பண்ணா? நான் என்ன துரோகம் பண்ணேன் உனக்கு? ஆமா, நீங்க நினைச்சு பாருங்க என்ன நான் பண்ணேன்றது. நான் உங்களுக்கு எதுவும் பண்ணல. நான் அப்படி சரி, எதுவும் நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? நான் சென்னையில தான் இருக்கேன். உங்களை மீட் பண்ணலாமா? மீட் பண்ணலாமா? இந்நேரத்துக்கா? மணி 12 மணிப்பா. அதெல்லாம் பரவாயில்ல, நானும் சென்னையில் தான் இருக்கேன். டைம் என்ன வந்தான்னா நான் உங்களை மீட் பண்ண போறேன். எந்த இடத்துல இருக்கீங்க? நான் வெளியே இருக்கேன்ப்பா, சென்னையில் அவுட்டர்ல இருக்கேன். நான் இப்போ மீட் பண்ற சூழ்நிலையில நான் இல்லை. ஏன் அப்ப என்ன சூழ்நிலை இருக்கீங்க? மைண்ட்லாம் நிறைய மாறிடுச்சு, முன்ன மாதிரிலாம் கிடையாது. நான் நினச்சேன் நிறைய நாள் உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும் அப்படிலாம் நினச்சேன். பட் எதுக்கு தேவையில்லாமல் போயிட்டு மறுபடியும் முடிஞ்சு போன பிரச்சனையை மறுபடியும் ஆரம்பிக்க வேணாம், முடிஞ்சு போன வாழ்க்கை முடிஞ்சு போனதாகவே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி தான் விட்டுட்டேன் நான். ஆனால் இப்படி இப்போ கால் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கலையே. எது சென்னையிலதே இருக்குன்னு சொல்லி யாரும் என்கிட்ட சொன்னாங்களா உங்ககிட்ட எதுவும்? இல்லை, நான் தான் நம்பர் வாங்கி ஒரு 5 நாளைக்கு முன்னாடியே கால் பண்ணணும்னு நினச்சேன். இப்போ ஃபோன் பண்ணு டக்குன்னு தோணுச்சு. நீங்கள் சென்னையில் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. தெரியல எனக்கு. சரி, என்னம்மா எதுக்காக மீட் பண்ணணும்? சும்மா தான். எனக்கே இடையில நிறைய ப்ராப்ளம். உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றது எனக்கு தெரியாது அதை பற்றி. சரி, நேரில் மீட் பண்ணி பேசுனா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்ல. நிறைய விஷயம் நேரில் பேசலாம்ல, அதனால தான் கேட்டேன். நிஷா, நான் உன்னை நேரில் பார்த்து பேசுகிற அளவுக்குலாம் எனக்கு தைரியம் கிடையாது நிஷா. இதில் எதுக்கு தைரியம் இருந்தது? உண்மையாக பேசுகிறோம், உண்மையாக பழகுறோம். பொய்யா பேசணும், பொய்யா நடிச்சுதானே எப்படி இருந்தாலும் போயிடுவாங்க. ஸோ நான் எப்பயுமே உங்ககிட்ட உண்மையை தானே பேசியிருக்கேன். அது உண்மைதான். பட் நான் உன்னை இப்போ நேரில் பார்க்குற அளவுக்கு எனக்கு தைரியமோ மனசில் அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு புரியலை. கண்டிப்பாக உன்னை நான் பார்த்து நினச்சிக்குவேன். ஒரு விதத்தில் கோபமும் வரும், ஒரு விதத்தில் ஃபீலிங்காகவும் இருக்கும். அதனால் உன்னை நான் மீட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது தான் நினைக்கிறேன். சரி, கோபம் வர்றதை விட்டுருங்க. மற்றபடி ஃபீலிங்காக இருக்குதா, மற்றபடி சந்தோஷமா நேரில் பார்த்து பேசினா எல்லாமே சரியாயிடும். எப்பவுமே சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி ஒதுங்கி இருக்கிறதோட நம்ம நேரில் ஒருத்தவங்களை பார்த்து பேசினாலுமே எல்லா பிரச்சனையுமே முடிவுக்கு வந்துடும், சரியாயிடும், கரெக்டாக இருக்கும். இல்லை நிஷா, உன்னை நான் பார்க்குற அளவுக்குலாம் எனக்கு மைண்டெல்லாம் இல்லை. நான் ஆக்சுவலி இப்போ கிளம்பிடுவேன். நைட்டு ஒரு மணிக்கு எனக்கு ட்ரெயின் இருக்குது. சரி, தூங்கிட்டோம்னா ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவோன்னு தான் நேரத்துக்கு நான் ஆன்லைனில் இருந்தேன்.
மொபைல். இருங்க பார்த்துட்டு நாளைக்கு கிளம்புங்க. அதுக்கப்புறம் போங்க. அதுக்கப்புறம் நானும் அந்த ஊர்ல வந்து உங்க ஊர்ல வந்து மீட் பண்றோம். இல்லை இல்லைப்பா, இந்நேரத்துக்கு உன்னை பார்க்குற அளவுக்குலாம் வேண்டாம். அது தேவையில்லாம மைண்டு எங்கெங்கேயோ போகும். நான் உன்னை இன்னொன்று உன்கிட்ட ஓப்பனாக சொல்லவா? நீ என்ன வேணுமோ நினச்சிட்டு போ. ஆனால் உன்னை நான் நேரில் பார்த்தேன்னு வச்சுக்கவேன், கண்டிப்பாக உன்னை விட்டுட்டு போக எனக்கு மனசு வராது. எனக்கு என்னை விட்டு தான் போயிட்டீங்கல்ல கொஞ்ச நாள், அப்புறம் என்ன என்னை விட்டு போக மனசு இல்லை. சரி இப்போ பார்க்கலாம் வாங்க. இல்லை 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 நீ நீங்க என்னை விட்டு போனா நான் உங்களை வந்து பார்க்கணும், மீட் பண்ணணும், பேசணும் அப்படிதான் எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கேன். இல்லை, அது செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். வேண்டாம், நான் ஊருக்கு போகிறதா ரொம்ப நல்லது. சரி நீங்க போங்க ஊருக்கு, என்னை பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஊருக்கு போங்க. அதுக்கப்புறம் செட் ஆகாது ஆகாதுன்றது நம்ம நேர்ல பார்த்து பேசி முடிவு பண்ணலாம். எது வந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். நான் ப்ராமிஸாக சொல்கிறேன், நைட் எனக்கு 1 மணிக்கு ட்ரெயின் இருக்கு. நான் அந்த ட்ரெயினை அது இருக்கட்டும். புக் பண்ணிட்டேன். நான் புக் பண்ணிட்டேன். நேரில் உன்னை பார்த்தேன்னா கண்டிப்பாக வேஸ்ட்டாக போயிடும். புரிஞ்சுக்க. இப்பயுமே உன்கிட்ட பேசும்போது எனக்கு நீயும் நிறையா தப்பு பண்ணியிருக்க. எனக்கு கோவம் வருது. ஆனால் இருந்தாலும் பாருங்க, நான் எந்த தப்புமே பண்ணல. நான் என்ன பொறுத்தவரை கரெக்டா தான் இருக்கிறேன். நீங்க என்னன்றது உங்களை பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க. சரிங்களா? சரி, இப்போ என்ன கூட உங்ககிட்ட பேசணும் தானே நம்பர் வாங்கி இது பண்ணி பேசுறேன், ஃபோன் பண்றேன். இப்போ என்னத்துக்கு இதை பற்றி பேச பிரயோஜனமே இல்லையே. சரி அப்ப நான் ஊர்ல வந்து மீட் பண்ணுவா? எங்க? உங்க ஊர்ல வந்து. தயவுசெய்து சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், இங்கே தேனிக்கெல்லாம் வந்துடாத. ஏற்கனவே பெரிய பிரச்சனையிலேருந்து தப்பிச்சு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன். அதெல்லாம் விடுங்க. என்கிட்ட பேசுற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல. என்னை விட்டு போனதுக்கு தான் உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு. மறுபடியும் நீங்க என்கிட்ட பேசி பாருங்களா, நேர்ல பேசலாம், பழகலாம். அதுக்கப்புறம் என்னன்றதை பார்த்துக்கலாம், இருந்தாலும் முடிவு எடுத்துக்கலாம். எப்பா நேரில் பேசி பழகலாம்னா நீ என்ன மீனிங்கில் பேசுகிற? எனக்கு புரியல சுத்தமாக. நான் உன்னை பார்க்கவே விரும்பலப்பா. அது நீ நேரில் பார்த்தா வேற மாதிரி போயிடும் நிஷா, புரிஞ்சுக்க. அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. நீங்க நேர்ல பாத்தீங்கன்னா என்ன அப்படி பேசவே மாட்டீங்க, போன்ல மட்டும் தான் அப்படி பேசுவீங்க. அதுதானே எனக்கு பயமா இருக்கு. ஏற்கனவே இப்பதான் ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து தாண்டி ஒரு இக்கட்டான சூழ்நிலைலாம் தாண்டி வந்து இப்பதான் கொஞ்சம் நல்லா எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. என்னால உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு அதை மட்டும் தான் யோசிப்பேன். என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல இது வரைக்கும். நீங்க மத்தவங்களோட இதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. நான் உங்ககிட்ட எப்படி எப்பவுமே பேசுனேன் அப்படிதான் இப்பவும் பேசிட்டு இருக்கேன். இல்லை நிஷா, இது எங்கேயோ போய் மறுபடியும் வேற பிரச்சனையில தான் போய் முடியும் நிஷா, வேணாம். எந்த ஒரு பிரச்சனையும் முடியவே முடியாது. நேரில் நம்ம பார்த்து பேசினா எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும், எல்லாமே கரெக்ட் ஆகும். ஏன்னா உன்னை சுத்தி நடக்கிற விஷயம் சரி. என்ன சுத்திலாம் எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. என்ன சுத்தி யாரும் கிடையாது. என்ன சுத்தி எந்த பிரச்சனையுமே கிடையாது. உன்னை சுத்தி இருக்கோம் கடைசியில் என்னெல்லாம் டார்கெட் பண்ணுவாங்க. இது தேவையில்லாம். நான் சும்மா இருக்கேன் பிரச்சனை இல்லை. எனக்கு சம்மதமே கிடையாதுன்னு சொல்லிட்டு எனக்கு அவங்களுக்கு வேணா அவங்க கால் பண்ணி பேசுங்க. எனக்கு அவங்களுக்கு என்ன சம்மதம் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. நான் தான் உங்ககிட்ட பேசுறேன். அவங்க யார் என்கிட்ட வந்து என்ன டார்கெட் பண்றதுக்கோ என்ன பேசுறதுக்கோ? என்னோட விருப்பம் தான் இது வந்தாலும். என்னையில பேசுறாங்க. அது பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க, அதெல்லாம் விடுங்க. எனக்கு சம்மதமே கிடையாது நீங்க சொல்றவங்க யாருமே. எனக்கு அது கஷ்டமா இருக்கு நிஷா. எனக்கு என்னமோ தப்புன்னு தோணுது. என்ன நம்ம என்ன பண்ண போறோம்? மீட் பண்ணி பேச போறோம். அதுல என்ன தப்பு இருக்குது? நான் சொல்கிறேன் நிஷா, நான் இன்னைக்கு நைட்டு கிளம்பிடுவேன். இப்போ உன்கிட்ட பேசுகிறவங்களுக்குலாம் டயர் இல்லை. எனக்கு 1 மணிக்கு ட்ரெயின் இருக்குது. நான் ஊருக்கு கிளம்புறேன். ஊருக்கு போயிட்டு நான் கூப்பிட்றேன். தயவு செஞ்சு இந்த நம்பர் யாருக்கும் தெரியாது, யார்கிட்டையும் கொடுத்துறாத. சரியா? மீட் பண்ணுற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன், மீட் பண்ணுவோம். ஆக்சுவலி உன் குரலை கேட்டது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பல வருஷம் ஆச்சு உன் குரலை கேட்டு. உண்மையிலேயே கண்டிப்பா என்ன நீங்க மறக்க மாட்டீங்க. அது ஒரு சில விஷயங்கள் மறக்க முடியாதுல்ல, மறக்க மாட்டேன். ஆனால் வந்து நடந்த விஷயத்தையும் மறக்க மாட்டேன், போன விஷயத்தையும் மறக்க மாட்டேன். எந்த விஷயத்த மறந்தாலும் மறப்பீங்க, என்ன மட்டும் மறக்க மாட்டேங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அந்த நம்பிக்கையில் தான் நானும் உங்களுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்கேன். நீ இப்படிலாம் பேசுவ, இப்படிலாம் இது பண்ணுவேன் அப்படின்றக்காண்டி தான் நேரில் உன்னை பார்க்கறதுக்கே எனக்கு பயமாக இருக்கிறது காரணமே. ஓகேவா? சரி நீ பாரு, நான் கூப்பிட்றேன். இதை நீயா கூப்பிட வேணாம். எப்போ கூப்பிடுவீங்க? நான் கூப்பிட்றேன். இப்போ அன்டைம் ஆயிடுச்சு. நான் ட்ரெயினுக்கு எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் தேனி போயிட்டு நான் கூப்பிட்றேன் கண்டிப்பாக. உடம்பு பார்த்துக்க பத்திரமா. சரி வச்சுட்டுமா? உன் குரலை கேட்டது உண்மையில ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதுவும் நினச்சிக்காத. நல்லா இருக்கீல? நல்லா இருக்கேன். உங்க புண்ணியத்தில் நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். அப்படிலாம் இல்லை. உடம்பு பத்திரமா பார்த்துக்க. சரியா? என்கிட்ட பேசுனேன்னு மட்டும் தயவு செஞ்சு யார்ட்டையும் சொல்லிடாத.
நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு என்ன யார் இதுன்னு சொல்ல எனக்கு அவசியமே ஆனா கிடையாது. எனக்கு அப்படி சந்தோஷம். யாரு பர்சனலா தெரியும், யாருமே தெரியாது. ஆனா எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீ பேசுனது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் நேரத்துக்கு எனக்கும் உன்னை இருந்து பார்த்துட்டு போகணுன்ற ஆசை தான். பட் வந்து என் சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லை. நாளைக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஹெவியான ஒர்க் இருக்கு. அதனால நாங்க போகணும். ஒரு சரி பரவாயில்ல, ஊருக்கு போயிட்டு கூப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ம். எனக்கு மைண்ட் எப்படின்னா, இப்போ நீ பேசுனதுவே எனக்கு நான் சேனல்ல போடணுன்ற ஒரு ஆசையாத்தே இருக்கு. நீ அதை எதுவும் தப்பா நினச்சிக்காத. கண்டிப்பா நான் உன்கிட்ட பேசுனதை கண்டிப்பா நான் சேனல்ல போடுவேன். உனக்கு அதனால எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல? இது நான் பர்சனலா தானே பேசுனேன், அப்புறம் எதுக்கு இது போயிட்டு நீங்க? இல்ல அது எனக்கு இது ஒரு சந்தோஷமான விஷயம். அதை நான் இதோட நிப்பாட்டிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ம். சரியா? சரி ஓகே. எனிவே நான் உன்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கவேன், பேசுகிற டைம் போகிறதும் தெரியாது. ட்ரெயினே விட்டுருவேன். உன்னை விட்டுட்டு போகவும் மனசு வராது. வேணா சென்னையிலேயே இருந்துருவோன்னு எனக்கே பயமாக இருக்கு. நான் காலையில் மார்னிங் கூப்பிட்றேன். ஓகேவா? ம். சரி ஓகே. பாய் பாய் பாய். உடம்பு பார்த்துக்க. நல்லா சாப்பிடு, தூங்கு. இன்ன வரையும் முழிச்சிட்டு இருக்காத, உடம்பு கெட்டு போகும். நல்லபடியாக தூங்கு. ஓகேவா? ம். சரி ஓகே. மீட் பண்ணலாம்.